என்னம்மா அபி, இன்னைக்கும் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வராம ஸ்கூலுக்கு தனியா வந்திருக்கா போல. ஆமாண்டா, பாப்பாக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரல போல. ஹே, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, பேசாம போயிடுங்க. பாருடா, பாப்பாக்கு திரும்பி கோவம் வருது. என்னவோ பெரிய இவ மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தல, இப்ப பாரு உனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் இல்லை. இனிமே இப்படி தாண்டி உன்கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்ணுவோம். உன்னால என்ன பண்ண முடியும்? எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அடிக்க கை வாங்குவ? உன்ன எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இதான் நிலைமை. இன்னும் போக போக உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பசங்கெல்லாம் உன்னை கீழே தள்ளி விட்டாங்களாமே. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் சுடரம்மா நம்ம ஸ்கூலுக்கு வந்து உன்கிட்ட கலாட்டா பண்ண பசங்களை அடிச்சிட்டாங்கன்னு என் கிளாஸ் பசங்கெல்லாம் சொன்னாங்க. இனிமே பயமே இல்ல அபி. அதான் சுடரமாவே வந்து பசங்களெல்லாம் அடிச்சு மிரட்டிட்டாங்கல. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நான் கூட சுடரை ரொம்ப நாள் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன் அபி. ஆனா அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சுடர் மட்டும் இல்லனா என்ன ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி நம்ம ஸ்கூல்ல இருந்து எனக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. மேக்ஸ்ல பயங்கர வீக்கா இருந்த என்ன நல்லா படிக்க வச்சது அவங்க தான். நாம தான் அபி இவ்வளவு நாள் சுடரை புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். ஆமா அபி, அஞ்சலியை தவிர நம்ம எல்லாருமே சுடரை புரிஞ்சுக்காம தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சுடருக்கு நம்ம மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவங்க கேர்டேக்கரா இருக்கும்போது எவ்வளோ அன்போட இருந்தாங்களோ அதே அன்போட தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. என்னை யாரோ ஒரு மந்திரவாதி கடத்திட்டு போகும்போது கூட அவ்வளோ தைரியமா இருந்து சண்டை போட்டு என்னை காப்பாத்தினான். அன்னைக்கு சுடர் வரலனா அவங்க கண்டிப்பா என்னை கொலை பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்க காரணமே சுடர் தான் அபி. நாங்க எல்லாரும் சுடரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீயும் சுடரை புரிஞ்சுக்கோ. சுடரம்மா ரொம்ப நல்லவங்க அபி. நம்மளோட அம்மா நம்மள எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிட்டாங்களோ அதே அளவுதான் சுடரம்மா பாத்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் அவங்களை திட்டிருந்தா கூட அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே தவிர உங்க மேல கோவப்பட்டதே கிடையாது. எனக்கு சுடரம்மா பாக்குறப்போ நம்ம அம்மா பாக்குற மாதிரி இருக்கு. அஞ்சலி சொல்றத நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அபி. சுடரை பார்க்கும்போது எனக்கு நம்மளோட அம்மா ஞாபகம் தான் வருது. இன்னைக்கு ஸ்கூல்ல பசங்க உன்னை கலாட்டா பண்ணானுங்க தெரிஞ்ச உடனே உனக்காக ஆளா வந்து நின்னாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்தாவது சுடரோட கேரக்டரை பத்தி புரிஞ்சுக்கபி. நீ இனிமே அவங்க மேல எதுக்காகவும் கோவப்படாது. இப்பவே நீ போய் சுடர்கிட்ட பேசு. அபி, அபி உட்கார. என்னாச்சு அபி, ஏன் அழற? அபியக்கா வந்திருக்கா. சாரி சுடா, அபி வந்திருக்கா? வந்துடுறா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி சாரி சுடா.
நீ என்ன தப்பு பண்ணடா? நீ எதுக்கு சாரி கேக்குற? இது சுடர்